வாங்க, எச் ராஜாவின் திடீர் சரிவு, இதன் பின்னணி என்ன, இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு நேரலை விவாதம். திடீர்னு ஒரு அரசியல் தலைவர் மயங்கி விழுகிறார். இதுதான் செய்தியே. ஆமாங்க, அந்த தலைவர் வேற யாரும் இல்ல, பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தான். சரி, அப்போ என்னதான் ஆச்சு? வாங்க அந்த சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். டிவி விவாதத்துல மயங்கி விழுந்ததும் அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு? சென்னை மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவர் உடல்நிலை சீரா இருக்குன்னு சொல்றாங்க. நரம்பியல் மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றதா மருத்துவமனை அறிக்கை சொல்லுது. ஆனா இந்த உடல்நல பிரச்சனைக்கு முன்னாடி எச் ராஜா ஏன் செய்திகள்ல இருந்தார்? சொல்லப்போனா சமீப காலமா அவரு பல அரசியல் சட்ட சர்ச்சைகள்ல சிக்கியிருந்தார். பாருங்க, அவரோட சட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. முதல்ல அவர் மேல இருந்த சட்ட சிக்கல்களை பத்தி பார்க்கலாம். திமுக தலைவர்கள் பெரியார் பத்தி பேசினதுக்காக 2 அவதூறு வழக்குகள்ல தண்டனை வாங்கினார். ஆமாங்க, இந்த வழக்குகள்ல அவருக்கு 6 மாசம் சிறை தண்டனை கிடைச்சது. ஆனா அந்த தண்டனை இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கார். இந்த வழக்குகள் மட்டும் இல்ல, வேற சில சர்ச்சைகள்லயும் அவர் பேர் அடிபட்டது. குறிப்பா ஊர்வலங்கள்ல போலீஸோட ஏற்பட்ட மோதல்கள் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்போ கேள்வி இதுதான், அவர் உடல்நிலை சரியானதும் இந்த வழக்குகள் அவரோட அரசியல் வாழ்க்கைய எப்படி மாத்தும்?